ஜெய் மகாகாளி ஆனந்தம் ஏக்கம் சத் விப்ரா பௌதா வதந்தி. ஒன்றேயான உண்மை பரம்பொருளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர். ஆபதாயச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. நமஸ்காரம். நமது இறைத்துவத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சம் 48வது பகுதிக்குள் உங்கள் அனைவரையும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறோம். இதனை இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று வள்ளுவர் கூறியிருப்பது உலகியல் செயல்களுக்கு என்றாலும் கூட ஞான நிலைக்கு செல்லும் சாதகனுக்கும் இது பொருந்தும். குருவானவர் ஞானத்தின் உச்சத்தில் நிற்போர் என்றால் அவர் தன்னிடம் அணுகும் மக்களில் எவரிடம் என்ன ஆற்றல் இருக்கிறது, எப்படி அவர்களை வழிநடத்தினால் அவர்கள் முழு ஞானம் பெற்று பிறருக்கும் தான் கற்ற வித்தையை கற்றுத்தவர்கள் என்று அறிந்து அவர்களை அதற்கான வழியில் அழைத்துச் செல்வார். சீடன் சமயத்தில் சோம்பலாக இருந்தாலோ அல்லது முரண்டு பிடித்தாலோ சிறந்த குரு அவனை விடாமல் துரத்தி சென்று அவனுக்கான பாதையில் அழைத்துச் சென்று முன்னேற்றத்தை அருள்வார். இதுபோல்தான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மாவிடம் நடந்து கொள்வார். அன்று காளி கோவிலில் ஆரத்தி நிறைவுற்றது. குருதேவர் சிறிய கட்டில் அமர்ந்திருந்தார். அறையில் மா மட்டும் தரையில் உட்கார்ந்திருந்தார். குருதேவர் அவரிடம் பேசத் தொடங்கினார். மகேந்திரா, பற்றின்றி வேலை செய்து வா. வித்யாசாகர் செய்கின்ற பணிகள் சிறந்தவை. அவர் பற்றின்றி பணி செய்ய முயற்சிக்கிறார். மா, அப்படியே சுவாமி. வேலைகளை செய்து கொண்டே இறைவனை அடைய முடியுமா? யஹா ராம் தஹாம் நஹி காம், யஹாம் காம் தஹாம் நஹி ராம் என்று ஒரு இந்தி நூலில் படித்தேன். ஸ்ரீ ராமகிருஷ்ணர், எல்லோரும் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பகவானின் நாமங்களை பாடுவதும் அவரது மகிமைகளை பேசுவதும் கூட செயல்தான். அத்வைதிகள் நானே அவன் என்று தியானிப்பதும் செயல்தான். மூச்சு விடுவதும் கூட செயல்தான். செயலை விட்டு விடுவது சாத்தியமில்லை. எனவே கடமைகளை செய், ஆனால் பலனை இறைவனுக்கு அர்ப்பணித்து விடு. மா, அப்படியே செய்கிறேன் சுவாமி. அதிக பணம் சம்பாதிக்க நாம் முயற்சி செய்யலாமா? ராமகிருஷ்ணர், தார்மீக வாழ்க்கைக்காக செய்யலாம். நன்றாக முயற்சி செய். ஆனால் பணம் சம்பாதிப்பது லட்சியம் அல்ல. இறைவனுக்கு சேவை செய்வதே லட்சியம். பணத்தால் இறைவனுக்கு சேவை நிகழுமானால் அந்த பணத்தில் குற்றமில்லை. மா, எவ்வளவு காலம் குடும்ப கடமைகளை செய்ய வேண்டும்? ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அவர்களுக்கு உணவும் உடையும் சிரமமின்றி கிடைக்கும் நிலைமை வரும் வரை. பிள்ளைகள் சொந்த காலில் நிற்கும் திறமை வந்துவிட்டால் அதன் பிறகு அவர்களின் பாரத்தை சுமக்க வேண்டியதில்லை. குஞ்சுகள் தாங்களே இரையை கொத்தி தின்ன கற்றுக்கொண்டு விட்டால் தாய்ப்பறவை அவற்றை கொத்தி துரத்திவிடும். மா, எவ்வளவு காலம் கடமைகளை செய்ய வேண்டும்? ஸ்ரீ ராமகிருஷ்ணர், காய் தோன்றிய பின் பூ நிலைப்பதில்லை. இறை அனுபூதி பெற்ற பின் ஒருவன் கடமைகளை செய்ய வேண்டியதில்லை. அதற்கு மனமும் இருக்காது. ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் புகழ் பரவுவதற்கு காரணம் அவருடைய சீடர்கள் என்று வள்ளலார் போன்ற சித்தர்கள் பற்றிய பேச்சு வரும்போது கூறுவார்கள். சீடர்களை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தான் தேர்ந்தெடுத்து ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன வள்ளுவரின் வாசகத்திற்கேற்ப வழிகாட்டி அருளியவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மகாசமாதி அடைந்து 19 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவரை பற்றிய ஆழ்ந்த விஷயங்கள் செய்திகள் எல்லாம் குருதேவரிடம் உரையாடல் செய்கின்ற மா எனும் மகேந்திரநாத் குப்தா தான் குருதேவருடன் வாழ்ந்து அனுபவித்ததை 6 ஆண்டுகளாக டைரி குறிப்பில் எழுதி வைத்ததை இருந்து கிடைத்த நேரடி அனுபவங்கள். அவரை தான் பேசுவதை குறிப்பு எடுக்கும்படி
பணித்தவரே குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தான். ஒரு சிறந்த குருவால் தான் சிறந்த சீடர்களை கண்டு அவர்களை மேன்மைப்படுத்த முடியும். திருச்சிற்றம்பலம்.